ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி, யார பத்தி பேச போறோம் அப்டின்னா, நேத்து தீபாவளி பயங்கர பிரம்மாண்டமா எல்லாரும் கொண்டாடுனாங்க. பிரம்மாண்டமா அப்படின்னு சொல்றத விட, ரொம்ப கோலாகலமா எல்லாருமே ஹேப்பியா வந்து ஃபேமிலிஸோட தீபாவளிய செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில முக்கியமா பார்த்தீங்கன்னா, நெறைய நடிகர்கள், நடிகைகள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணி, அவங்க அவங்களோட ட்விட்டர் பேஜ், இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. எஸ், அத பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். அதுல முக்கியமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, ரொம்ப கியூட்டான ஒரு நடிகை சமந்தாவ பத்தி தான் பேச போறோம். சமந்தா நேத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு நேத்து தீபாவளிய ரொம்பவே பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றத விட ரொம்ப ஹேப்பியா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தன்னோட ஹோல் ஃபேமிலியோட சேர்ந்து. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான விஷயமும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது மத்தவங்கள சிரிக்க வச்சு பார்க்கறது, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது, அவங்க முகத்துல இருந்து வந்த அந்த சிரிப்பு, அத பார்க்கிறப்ப தான் நமக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்த தான் நேத்து சமந்தா பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து சமந்தா 543 குழந்தைங்கள தத்தெடுத்து, அவங்களுக்கான அவ்ளோ ட்ரீட்மெண்ட் செலவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர்ஸ் குரூப்போட சேர்ந்து, அதாவது ஒரு ட்ரஸ்டட் மூலியமா அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நெறைய சமூக சேவைகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைடுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு தமிழ்ல நெறைய பட வாய்ப்புகள் இல்ல. ரொம்பவே கம்மி தான். கம்மின்னு சொல்றத விட கடந்த 2 வருஷமாவே தமிழ்ல அவங்களோட படங்கள் பெரிய லெவல்ல எதுவுமே வரல. இப்போதைக்கு சமந்தா வந்துட்டு மும்பைல தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஏன்னா மும்பைல வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாலிவுட்ல வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப் சீரிஸ் பண்ணும்போது அந்த டைரக்டரோட சேர்ந்து அவங்க நெறைய கிசுகிசுக்கப்பட்டாங்க. நெறைய விமர்சனத்துக்கு ஆளாகுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வாய் திறந்து சொல்லவே இல்ல. பட் ரசிகர்கள் எல்லாருமே நீங்க யார் கூட வேணாலும் இருங்க. பட் ஹேப்பியா இருங்க அப்படின்ற மாதிரி சமந்தாக்கு விஷஸ் சொல்லியிருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் தாண்டி அதாவது சமந்தாவோட பெர்சனல் லைஃப் பத்தி நமக்கு தெரியும். நாக சைத்தன்யாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அவரு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு டிவோர்ஸ்க்கு அப்புறம். சோ செகண்ட் மேரேஜ் பண்ணி இப்போ அவங்களோட வைஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவல்ஸ் அந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமந்தா இப்ப வரைக்கும் இன்னொரு கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்கல. அத பத்தி அவங்க பேசல. பட் இப்பதான் அத பத்தின சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து லீக் பண்ணிட்டு வராங்க. இன்டைரக்ட்டா சொல்லிக்கிட்டு வராங்க. அதாவது தனக்கு தாயாகணும்ன்ற ஒரு பெரிய ஆசை இருக்கு. கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சோ வேலண்டைன்ஸ் டே வந்து தன்னோட பார்ட்னரோட சேர்ந்து ரொம்ப சீக்ரெட்டா அப்ராட்ல வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வெப் சீரிஸ் டைரக்டர் ராஜ் நிடிமோர் அவர் கூட தான் வந்துட்டு இவங்க பயங்கரமா டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவரை தான் லவ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதாவுமே நெறைய வதந்திகள், நெறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. பட் அது வந்து 80% உண்மை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சமந்தா அவருக்காக தான் மும்பையிலே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க. இப்ப ரீசெண்டா தான் புதுசா அபார்ட்மெண்ட் ஓனா வாங்கியிருந்தாங்க. அத பத்தி கூட நாம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ அதுக்கு அடுத்ததா அந்த அபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி நேத்து தீபாவளி பண்டிகையை ரொம்பவே சிறப்பா கொண்டாடி இருக்காங்க. அதுல அந்த டைரக்டர் ராஜ் நிடிமோர் இருக்காங்க. சோ அவங்களோட சேர்ந்து மத்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே இருக்காங்க. சோ எல்லாரோட சேர்ந்து சமந்தா வந்து ஹேப்பியா தீபாவளிய செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சமந்தாவோட வீடு பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ட்ரெடிஷ்னலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சு தன்னோட வீட்டை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சமந்தாக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. முக்கியமா திருப்பதி பெருமாளோட போட்டோ பெருசா வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. அதையும் அவங்க வந்து அந்த போஸ்டர்ல போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்னதான் நம்மளோட ஃபேமிலிஸ் கூட சேர்ந்து நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளே பட்டாசு வெடிச்சு தீபாவளி ஃபேமிலிஸோட செலிப்ரேட் பண்றது ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள் இருக்கு. சோ அங்க போயிட்டு ஒரு சிலர் வந்து தீபாவளி அங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து கொண்டாடுவாங்க. அது முதியோர் இல்லமா இருக்கட்டும், இல்லாட்டி குழந்தைகள் காப்பகமா இருக்கட்டும். அந்த வகையில சமந்தாவும் பாத்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தோட சேர்ந்து அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100, 200 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அவங்களோட போயிட்டு சேர்ந்து அவங்கள எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அங்க வந்து பட்டாசு வெடிச்சு அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடெல்லாம் போட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா ஆஃப் அ டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ சமந்தா அங்க போயிட்டு இவ்வளவும் பண்ணதுனால சோ அங்க இருக்கக்கூடிய அவ்வளோ குழந்தைங்களும் சமந்தாவோட சேர்ந்து அந்த தீபாவளியை கொண்டாடி இருக்காங்க.
இத பார்க்கிறப்பதான் நமக்கு உண்மையான சந்தோஷம் அப்படின்றதே தெரியுது. சோ இப்படி ஒரு உண்மையான சந்தோஷத்துல நேத்து சமந்தா இருந்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். எவ்ளோ நடிகர்கள், நடிகைகள் இருக்காங்க. எல்லாருமே அவங்க ஃபேமிலிஸோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் போடுறது, நான் சொன்ன மாரி ட்விட்டர்ல போடுறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கிறப்போ ரெடின்ஸ் கிங்லயுமே பாத்தீங்கன்னா நேத்து பயங்கரமா தீபாவளி எல்லாம் செலிப்ரேட் பண்ணி அவங்க ஃபேமிலியோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ரீசென்ட்டா தான் ஜிவி பிரகாஷுக்கும் அவங்களோட வைஃப் சைந்தவிக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. 2 பேரும் வந்து சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி நேத்து கீர்த்தி சுரேஷ்க்குமே பாத்தீங்கன்னா தல தீபாவளி. அவங்களும் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ தல தீபாவளிய அவங்க பயங்கரமா கொண்டாடி இருந்தாங்க. ஆல்ரெடி தல பொங்கல் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. சோ அதே மாதிரி தீபாவளிக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இத பத்தியும் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, சோ விஜய் வந்து இப்ப ரொம்பவே கஷ்டத்துல இருக்காரு. கீர்த்தி சுரேஷ் வந்து விஜயோட ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அவருக்காக இந்த தல தீபாவளி செலிப்ரேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அவங்க ஃபேமிலிக்குள்ளவே வந்து இதை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்காங்க. சோ மேபி நெக்ஸ்ட் இயர்ல இன்னும் கிராண்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த மாதிரி பல நடிகர்கள், பல நடிகைகள் ஃபேமிலிஸோட சேர்ந்து தீபாவளியை ஹாப்பியா கொண்டாடி அவங்க வந்து போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் உண்மையான ஹாப்பியான தீபாவளியை கொண்டாடினது சமந்தா மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ குழந்தைகளோட முகத்துல அந்த தெரியிற சந்தோஷம் தான் உண்மையான ஒரு சந்தோஷம். சோ இப்படி ஒரு நல்ல நாள்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயத்த வந்து சமந்தா பண்ணியிருக்காங்க. சோ இதனாலதான் சமந்தா இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் நம்ம கிட்ட கோடி கோடியா பணங்கள் இருந்தாலும் அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவும் போது தான் நமக்கு இன்னும் அது ரெட்டிப்பாகும். அதாவது அது ஒரு சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ உங்களுக்கு சமந்தாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.